நமக்காக சிலுவையில் மரித்தவரும் நமக்காகவே இந்த பூமிக்கு வந்தவரும் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவரும் இன்றும் உயிரோடு இருக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலியமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளிலும் இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை இந்த நாளிலும் நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே 22 24 வரை வாசிக்கும் போது, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படவில் ஏறி கடலில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படவு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். யாரு? இயேசு. அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படவு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல கப்பல் பிரயாணத்தில் இயேசு நல்ல நித்திரையாக இருக்கிறார். சீசரெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி புயல் காற்றும் பயங்கரமான சோத்திரம் அலைகளை வீச ஆரம்பிக்கிறது. உடனே சீசர்கள் எல்லாரும் பயந்து ஓடி, ஐயரே ஐயரே எழுந்திருங்கள், சோத்திரம், நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை எழுப்பின காரியத்தை பார்க்கிறோம். அவர் எழும்புகிறார், காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். உடனே அமைதல் உண்டாகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூற சில நேரத்தில் கொந்தளிப்பு வருகிறது. குடும்பத்திலே கொந்தளிப்பு, வேலை காரியத்திலே கொந்தளிப்பு, பலவிதமான கொந்தளிப்புகள் வருகிறது. இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் கண்டுபிடிப்பதில்லை. கண்டுபிடிக்காமல் நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு பிரச்சனைகளை பண்ணிக்கொண்டு நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை என்ன பண்ணுகிறோம்? இழந்து விடுகிறோம். இன்னைக்கு கொந்தளிப்பு குடும்பங்களிலே, பிஸ்னஸிலே, மற்ற விஷயங்களிலே கொந்தளிப்பு வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவதாக யோனா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து நீங்கள் கடைசி வரை வாசிப்பீர்கள்னு சொன்னால், யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கினார். ஏன் கொந்தளிப்பை உண்டாக்கினார் என்று சொல்லி நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் அந்த யோனாவை நினிவே பட்டணத்துக்கு அனுப்புகிறார். ஆனால் இவரோ கூலி கொடுத்து தர்சிசுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் கொந்தளிப்பு அனுப்புவாரா மாட்டாரா? நிச்சயமாக என்ன பண்ணுவார்? அனுப்புவார். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் மீறி நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய எல்லையில் கொந்தளிப்பை தேவன் அனுமதிப்பார். தேவ சித்தத்தை மீறக்கூடாது. தேவனே சொல்கிறாரு, நீ போப்பா நினிவே பட்டணத்துக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுப்பா, மக்கள் மனம் திரும்ப வேண்டும்பா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த யோனாவுக்கு என்ன நினைவுனா, அந்த நினிவே பட்டண மக்கள் முரட்டு சுபாவம் கொண்டவங்க, அணுவணுவாக சித்திரவதைப்படுத்தக்கூடியவங்க. அதனால என்னவோ பயந்துட்டார். ஆனால் தேவன் அந்த சித்தத்தை செய்யும்படி, நீ போ, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அனுப்புகிறாரு. ஆனால் இவர் அந்த தேவ சித்தத்தை மீறி தர்சிசுக்கு ஓடினதினாலே தேவன் என்ன செய்கிறாரு? ஒரு கொந்தளிப்பை உண்டு பண்ணுகிறார். அந்த கொந்தளிப்பு பிறகு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குகிறது. சோதரம் உடனே அவர் சொல்கிறார், என்னை தூக்கி கடலில் போடுங்க, கொந்தளிப்பு நின்று போயிடுன்றாரு. சோதரை கடலில் தூக்கி போடுறாங்க. மீன் என்ன பண்ணுது? அவர் விழுங்கி விடுகிறது. 3 நாள் இரவும் பகலும் சோதரம் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து கஷ்டப்படுறார். அதுக்கப்புறம் தேவ சித்தத்தை செய்ய ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த நினிவே கரையாண்ட கொண்டாந்து விடுறார். தேவ சித்தத்தை மீறி நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே கொந்தளிப்பை தேவன் அனுமதிப்பார். ஹல்லேலூயா. 2வது சோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் கொந்தளிப்பு? யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 14 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதை வாசிக்க நேரமில்லை. அந்த சாராம்சத்தை நான் சொல்லிவிடுகிறேன். தேவன் உன்னோடு இல்லை என்று சொன்னால் கொந்தளிப்பு உண்டாகும். சீசர்கள் சோத்திரம் எல்லாரும் கிளம்பி சோத்திரம் அவங்க கப்பலில் போவதற்காக பிரயாணப்படுறாங்க. பைபிள் சொல்லுது, அதில் இயேசு வராதிருந்தார் என்று சொல்லி. இருட்டாகி விட்டது. பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு அந்த இடத்துல கடந்து வருகிறது. ஏன் என்று சொன்னால் அந்த இடத்துல இயேசு இல்லை.
இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் இருந்தாலும், எப்படிப்பட்ட படிப்பு இருந்தாலும், எப்படிப்பட்ட உயர் பதவி இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு கொந்தளிப்பை நீங்கள் அனுமதிக்க ஒரு அதாவது ஒரு கொந்தளிப்பை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஆதலால் பிரியமானவர்களே, 2வது உங்கள் வாழ்க்கையில் எங்கு போனாலும் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு போங்கள். ஆண்டவரே என் கூட வாங்க, இயேசு ராஜா என் கூட வாங்க. கர்த்தரோடு நீங்கள் போனீங்கன்னா எல்லா கொந்தளிப்பையும் தேவன் அமைதிப்படுத்தி விடுவார். 3வதாக ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 10 27 வரை வாசிக்கும் போது அங்கே ஸ்தோத்திரம் பவுலும் அந்த பவுலோடு கூட 276 பேரும் கப்பல் பிரயாணத்திற்காக ஆயத்தப்படுகிறார்கள். அப்பொழுது தேவன் பவுலிடத்தில் பேசுகிறார். இந்த யாத்திரை நீங்கள் பயணிக்க வேண்டாம், இது பெரும் மோசத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி, உடனே அந்த பவுலோடு கூட வந்தவர்கள் பவுல் சொல்லுவதை கேட்கவில்லை. அந்த கப்பல் மாலுமி சொல்லுகிறார், நான் திறமைசாலி, நான் பயங்கரமாக கப்பல் ஓட்டக்கூடியவன், அதனால் எந்த புயல் வந்தாலும் நான் பார்த்து கொள்வேன், நீங்கள் வாங்க என்று கூறுகிறான். உடனே தேவ பிள்ளைகளுடைய வார்த்தையை மதிப்பதை காட்டிலும் அந்த மாலுமிகளை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், நம்புகிறார்கள். நம்பி கப்பல் என்ன பண்ணுறாங்க, பயணப்பட்டு போகிறாங்க. அப்போ பயணப்பட்டு போகும்போது பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது, நஷ்டமடைகிறார்கள். பல நாட்கள் உணவில்லாமல் சாப்பிட வழி இல்லாமல் தவிக்கிறார்கள். பல கடைசியில் அந்த கப்பல் எந்த பக்கம் போகிறதோ, அந்த காற்று எந்த பக்கம் அடிக்கிறதோ அந்த பக்கமே விட்டு விடுகிறார்கள். பயங்கர சேதாரத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். 3வது, உலக மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் கொந்தளிப்பு வரும். உலக மனிதர்களை பார்க்காதீர்கள். உலக மனிதர்களுடைய மிரட்டலுக்கு பயப்படாதீர்கள். உலக மனிதருடைய வார்த்தைக்கு அசையாதீங்க. உலக மனிதருடைய வார்த்தை அது வாயிலிருந்து வருகிற வார்த்தை. தேவனுடைய வார்த்தையோ அது பரலோகத்திலிருந்து வருகிற வார்த்தை, அது வல்லமையான வார்த்தை, அது அதிகாரமிக்க வார்த்தை, அது மகிமையான வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்க. மனித வாழ்க்கையை நம்பாதீங்க, மனித வார்த்தையை நம்பாதீங்க. உங்கள் சொந்த வீடு சொல்லிடுச்சு, இப்படி உறவுகள் சொல்லி நண்பர்கள் இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ அவர் பெரிய ஆள், அவர் சொல்லிட்டாரு, நம்பாதீங்க. தேவ வார்த்தையும் தேவ மனிதர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பு வராது, அமைதல் உண்டாகும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ராஜா, எதனால் கொந்தளிப்பு மனுக்குலத்துக்கு வருகிறது என்று சொல்லி 3 காரியங்களை தியானிக்க உதவி செஞ்சீங்க. தேவ சித்தத்தை நாங்கள் மீறும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவன் நம்மோடு இல்லாத போது, உலக மனிதர்களை நம்பும் போது இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கதப்பா. இப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் வராதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.